ராஜ்கமல் பிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. அம்மா அம்மா நீ எங்க அம்மா உன்னை விட்டா. அப்பா வந்து சின்னதில் இறந்துட்டாங்க. அம்மா வந்து நான் 12th படிக்கிறப்போ இருந்தாங்க. எல்லாருமே இருக்காங்க, பெரியப்பா சித்தப்பா மாமான்னு பாட்டின்னு எல்லாருமே பெரிய குடும்பம் தான். அவங்க இருந்தும் எங்களுக்குன்னு அம்மா இல்லையே. தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே. காட்டுக்கு மரம் இருக்க போவேன், கல் அடிக்க போவேன், கடல் வேலைக்கு போவேன், வண்டி லோடு எடுத்து போவேன். என்னென்ன வேலை கிடைக்குதோ அன்னைக்கு அன்றாட கூலி தான். அதில் அதிகமாகலாம் இல்லை, ஒரு 200 200 பெரிய காசு ப்ரோ எனக்கு கிடைக்கிறது. நிறைய நான் கஷ்டம், ஒரு பாசம் கிடைக்காம, ஒரு அன்பு கிடைக்காம, லைஃப்பில் எதுவுமே இல்லைன்ற, லைஃபே முடிஞ்சு போச்சுறான்ற மாதிரி தான் இருந்தேன். நான் பட்ட கஷ்டத்தை வந்து யாருமே படக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அம்மா இருந்திருந்தா. அம்மா இருந்தால் இப்போது என் வீட்டுக்கு அம்மா மகாராணி. தூங்கி போனாய் தாயே என் மேல் உனக்கென்ன கோபம். அம்மா எங்கேருந்து பார்க்குறான்னு தெரியாது. ஆனால் அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு இன்னொரு டைம் நீங்கள் என்னையும் தங்கச்சி பார்க்க வந்துருங்கம்மா. இங்கே உங்களை ஒரு டைமாச்சும் பார்த்துடணும். பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்கின் துணையின்றி இருளானதே, உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா தனி. இந்த ஷோ அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு ஷோன்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு வாழ்க்கையை மாற்றிருக்குதுண்ணா? நிறைய சேஞ்சஸ்ண்ணா, நிறைய. இப்போது நான் வீட்டில் சுற்றிட்டு இருக்கிறப்போ வேலைக்கு போயிடுவேன். அப்புறம் வந்து நம்மளை வந்து யாரும் அந்த அளவுக்கு பார்க்க மாட்டாங்க, நம்மளை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போது எல்லோரும் ஃபோன் வச்சு சாப்பிட்டியாடா, என்ன பண்ணுற, எங்கே இருக்க. புது உறவுகள் நிறைய இருக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க சேர்ந்துட்டாங்க. நல்லா பண்ணு, நம்மளை ஒரு எதிர்பார்க்குறாங்க. அது மாதிரி நிறைய சொந்தங்கள் அமைஞ்சிருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் யாருமே மதிக்க மாட்டாங்க, இப்போ நிறையா பேர் மதிக்கிறாங்க இல்லையா? ஆனால் அந்த ஆரம்பத்தில் நம்ம என்னடா யாருக்குமே நம்மளை மதிக்க மாட்டுறாங்களே அப்படிங்கும்போது கொஞ்சம் வலியும் இருந்திருக்கும். அந்த டேஸ் எப்படின்னா இருந்துச்சு? ஒன்று சொல்லப்போனால், நான் பட்ட கஷ்டத்தை வந்து யாருமே படக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நிறைய நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அது யாரும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவும் வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வழி நோக்கி தான் போகணும் அப்படின்னு நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி வந்தீங்கன்னா? நிறைய நான் கஷ்டம், ஒரு பாசம் கிடைக்காம, ஒரு அன்பு கிடைக்காம, லைஃப்பில் எதுவுமே இல்லைன்ற, லைஃபே முடிஞ்சு போச்சுறான்ற மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்குள் ஒருத்தன் உள்ளே இருப்பான்ல, அவன் ஒன்று சொல்ல, அவங்ககிட்ட நான் பேச, அப்படியே 2 பேருக்குள்ளே கனெக்ஷனில் ஓடி நினச்சி லைஃப். அந்த லைஃப்பை மாற்றி விடுது சரிகமப்பா. லைஃப்பில் வந்து நிறையா கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. அப்பா அம்மா இல்லாதப்போ தனி ஒரு ஆளாக இப்போ வரைக்குமே ஃபேமிலியை நீங்கள் தான் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த அப்பா அம்மா இல்லாதப்போ ஒரு பெயின் இருந்திருக்கும்ல, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், வாழ்க்கையே ஒரு இருண்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும்ல. அதுலேருந்து எப்படி கடந்து வந்தீங்க ஃபஸ்ட்டு? அப்பா வந்து சின்னதில் இறந்துட்டாங்க. அம்மா வந்து நான் 12th படிக்கிறப்போ இருந்தாங்க. 2 பேருமே இல்லை, நானும் தங்கச்சியும் தனியாக தான் இருந்தோம். எல்லாருமே இருக்காங்க, சொந்தங்கள் எல்லாம், பெரியப்பா சித்தப்பா மாமான்னு பாட்டின்னு எல்லாருமே பெரிய குடும்பம் தான். அவங்க இருந்தும் எங்களுக்குன்னு அம்மா இல்லையே, அப்பா இல்லையேன்னு சொல்ல அந்த ஆதங்கம் ஒன்று இருக்கும். அது வந்து பெரிய வலியை கொடுத்துச்சு. நானாச்சும் அப்போ கொஞ்சம் பெரிய பையன்தான், தங்கச்சி சின்ன பொண்ணு, அவளுக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. அவளுக்கு அந்த கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தை போக்குனது எல்லாமே பெரியம்மா பெரியப்பா பாட்டி, மெயினாக பாட்டி தான் எங்களை பார்த்துக்கிட்டது. அம்மா அப்பா இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் எங்களை பார்த்துக்கிறது எங்கள் பாட்டி மட்டும்தான். ஆமாம், அந்த கஷ்டத்தை தீர்த்தது எங்கள் பாட்டி. இதுக்காகவே அவங்க வந்து மாமா வீட்டை விட்டுட்டு எங்ககிட்ட வந்துட்டாங்க. இந்த குழந்தைகளை நான் இருப்பேன், நான் பார்த்துப்பேன். இன்னி வரைக்கும் அவங்க வேலைக்கு தான் போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. அவங்க காசெல்லாம் சாப்பிட்டுன்னு இருக்கோம். என்ன சொல்லணும், அந்த கஷ்டம் போனது காரணம் இது. நம்மளோட லைஃப்பில் நம்மளோட லைஃப்பை நம்மளே பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல் வந்திருக்கும்லண்ணே.
அது எப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க நம்ம லைஃப் இதுக்கப்புறம் நம்ம தங்கச்சி இருக்காங்க, நம்ம பாட்டி இருக்காங்க, இதுக்கப்புறமும் நம்மளை யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேணாம், நம்ம லைஃப்பை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த டிசிஷன் எடுத்தீங்க? அந்த டெசிஷன் வந்து நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன் ப்ரோ. சின்ன பசங்க அம்மா போன அப்போலாம் சின்ன பசங்க தான். அப்போ அந்த அளவுக்கு ஃபுல்லாக விளையாட்டு தானே, பசங்க கூட விளையாடுறது போகிறது. ஆமாம், அது மாதிரி இருக்கிறப்போ நான் யோசிப்பேன். தங்கச்சி அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டேன், நான் யோசிப்பேன். நம்ம இதேமாரி சுற்றிட்டே இருக்கமே, நம்ம பாட்டி இருக்குதுன்னா சாப்பிட முடியும், பாட்டி இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுறது, நம்ம ஏதாச்சும் வேலைக்கு போவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு தான் ப்ரோ நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். காட்டுக்கு மரம் இருக்க போவேன், கல் அடிக்க போவேன், கடல் வேலைக்கு போவேன், வண்டி லோடு ஏற்ற போவேன். என்னென்ன வேலை கிடைக்குதோ அன்னைக்கு அன்றாட கூலி தான். அதில் அதிகமாகலாம் இல்லை, ஒரு 200 200 பெரிய காசு ப்ரோ எனக்கு கிடைக்கிது. அதை அதை வாங்குறப்போ நம்ம உடம்பு வலியை விட நம்ம மன வலின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த வலியோடு தான் வாங்குவோம் அந்த பணத்தை. எடுத்துன்னு வந்து பாட்டி என்னை கொடுப்பேன். பாட்டி பார்த்துட்டு, எங்கே போனேன்? வேலைக்கு போனேன். இன்னும் யாருப்பா போனது வேலைக்கு? இல்லை சும்மா தான், வீட்டிலேருந்து என்ன பண்ணுறது, பாப்பா வேறு படிக்கணும், அவளுக்கு ஃபீஸ் கட்டணும், அது போயிட்டு கொடுப்பேன். சரி போ, உனக்கு கரெக்டாக இருக்க வேலை, நம்ம வழி இருந்தாலும் வீட்டில் சொல்ல முடியாதுல்ல, நம்ம வழியெலாம் போட்டு தான் ப்ரோ வேலைக்கெலாம் போவேன். என்ன கூலி தான். நான் என்ன சொல்கிறது, நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ப்ரோ. ஏன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டு அது பொய்யான மாதிரி ஆகிடும். கிடைக்கிற வேலைக்கு போய்கிட்டு இருக்கீங்க, ஆனால் நீங்கள் செஞ்ச வேலை எதுவுமே அவ்வளோ ஈஸி கிடையாது. எல்லாமே ரொம்ப உடம்ப வருத்தி அவ்வளோ வேர்வை சிந்தி செய்யக்கூடிய வேலை, அதுக்கு அதிகமான உடம்பு வலியெல்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பான அந்த ஒரு மீன் வண்டி பாக்ஸ் தான் 2 பேர் தலை முட்டணும். இங்கே ஒருத்தர் எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு தலை முட்டி ஒரு 100 கிலோ 90 கிலோ இருக்கும், ஆயில் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதை தூக்கி வண்டியில் அடிக்கணும், இப்படி அடிக்கணும், விசிறணும் வண்டியில். அங்கேருந்து ஏற்றி விடுவாங்க, நம்ம தூக்கி விசிறணும். அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டுருக்கேன். கல்லடிக்க போவேன், கையெல்லாம் காப்பு காய்ச்சிடும். இதோ பாருங்க, இப்போ கூட அந்த காப்பு காய்ச்சலாம் அப்படி தான் இருக்கும். மரம் வெட்ட போவேன் காட்டுக்கு, எல்லா வேலையும் செய்வேன் ப்ரோ. எல்லா வேலையுமே செய்வேன். ப்ளம்பிங் வேலைக்கு போவேன், எலக்ட்ரிஷியன் போவேன், எல்லா வேலையும் போவேன். ஏதாவது ஈஸியான வேலை பார்த்துருக்கலாமே, ஏன் இவ்வளோ கஷ்டம்? ஈஸியான வேலை வந்து, அதுக்கு ஈஸியான வேலைக்கு வந்து எப்பயுமே வந்து எல்லோரும் மதிக்கிறது ஒன்று தான், பைசா. ஈஸியான வேலைக்கு போனால் கம்மியாக கிடைக்கும், ஆனால் எனக்கு அந்த 200 கிடைக்கிறது வந்து எனக்கு மன நிறைவாக இருக்கும் ப்ரோ. அதனால் நான் கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆமாம் வீட்டை பார்த்துக்கணும், தினமும் சமைக்கணும். ஏன்னா பசிலாம் இருந்து அதெல்லாம் அனுபவிச்சாச்சு ப்ரோ. சாப்பிடாம இருந்தது அந்த டைம்லாம். ஆமாம், அப்பாலாம் இருந்ததுக்கப்புறம் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மா ஜல்லி போகிற வீட்டுக்கெலாம் தளம் கொட்டுவாங்க தெரியுங்களா, மிஷின் வச்சு. அது மாதிரி அந்த கம்பியில் நடந்து போய் கொட்டிட்டு அந்த வேலை தான் செஞ்சாங்க அம்மா. சித்தால வேலை சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா 350 ரூபா இப்படி தான். நான் அதை பார்த்துருக்கேன் என் கண்ணால். ஆமாம், அம்மா கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் அம்மா சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டத்தை நீங்கள் 2 பேருமே படக்கூடாதுன்னு. ஆனால் இப்போது இந்த நிலை அது அவங்க அதை பார்க்க இல்லை. எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அம்மா இருந்திருந்தா, டிவியில் நீங்கள் பாடுறதெல்லாம் பார்த்து. அம்மா இருந்தால் இப்போது என் வீட்டுக்கு அம்மா மகாராணி. ஆமாம் ப்ரோ. அதிகமாக சொன்னால் எமோஷனல் ஆகிடுமோ சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கேன். பட் இந்த டைம், இந்த ஒரு நேரம், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அம்மாக்காக ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? இது வரைக்கும் அம்மாக்காக நான் எதுவுமே பண்ணதில்லை ப்ரோ. ஏன்னா அம்மா வந்து அவங்க வந்து எப்பயுமே வேறு லெவல். எல்லாருக்குமே அம்மானா வேறு லெவல் தானே, எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதில் வந்து என் அம்மா வேறு லெவல். அப்பா சின்னதில் இறந்துட்டாங்க, அம்மா தான் எங்களை பார்த்துட்டாங்க. தினமும் வேலைக்கு தான் போவாங்க, நாங்கள் ஸ்கூலுக்கு போயிடுவோம். அப்போல்லாம் வந்து அம்மா வந்து எங்ககிட்ட ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ஆட்டோவுக்கு வந்து 1 ரூபா. ஆனால் அம்மா வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு 5 ரூபா கொடுக்க யோசிப்பாங்க, 2 ரூபா கொடுப்பாங்க போகிறதுக்கு 1 ரூபா வரதுக்கு, மீதி காசை சேமிப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த கஷ்டம் இதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு வரக்கூடாது. அவளை நல்லா பார்த்துக்கணும், மகாராணி மாதிரி பார்த்துக்கணும், அது மேலே போதும் ப்ரோ. எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அம்மாவை இந்த தருணத்தில்? ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ப்ரோ. அவங்க இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அக்கம் பக்கம்லாம் போய்ட்டு சொல்லியிருப்பாங்க, பாரு என் பையன் டிவியில் பாரு, என் பையன் டிவியில் பாரு, வேலை செய்கிறவங்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை சொல்கிறதுக்கு அவங்க இல்லை.
அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா தான் அவங்க ஃபேமிலியை தனி ஆளாக பார்த்துருக்காங்க. அம்மா பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் வந்து கொஞ்சம் நஞ்சம் இருக்காது இல்லையா? நிறையா இருக்கும், நிறையா பார்த்துருப்பீங்க. நம்ம 4 பேருக்கு மத்தியில் வாழ்கிறதுன்றது பெரிய விஷயம் ப்ரோ. எங்களை எங்களை வந்து நான் அம்மா அப்படி வந்தாலும் அவங்கள வந்து அம்முக்கணுன்னு தான் பார்ப்பாங்க, நொறுங்கி நொறுக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனால் அம்மா அங்கேயும் காங்கிரீட் மாதிரி இருப்பாங்க. அதான் அம்மா. எங்கள் அம்மா அந்த மாதிரி இருந்தாங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். மேபி இங்கே கூட அம்மா இருக்கலாம், உங்களை ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம் ப்ரோ. ஓகே, ஏதாவது சொல்லணுமா அம்மாட்ட? ஏதாவது சொல்லணும்னா கூட இந்த இடத்துல அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். அம்மா எங்கேருந்து பார்க்குறான்னு தெரியாது. ஆனால் அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு இன்னொரு டைம் நீங்கள் என்னையும் தங்கச்சி பார்க்க வந்துருங்கம்மா. இங்கே உங்களை ஒரு டைமாச்சும் பார்த்துடணும். ஆனால் இப்போ உங்களுக்குன்னு சொல்லி தங்கச்சி பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஒரு அம்மா மாதிரி நினைக்கிறேன் உங்களுக்கு தங்கச்சி அப்படிங்கிறவங்க. எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. எனக்கு சப்போர்ட்டு அவங்க தானா, அதில் அதிகம்லாம் சொல்ல முடியாது. அவங்க தான் என் சப்போர்ட்டே, ஒரே வார்த்தை தான். என்ன மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களை விட்டு கொடுக்காம என் அண்ணன்டா அப்படின்னு சொல்லி நின்று இருக்காங்க? நிறைய விஷயம் ப்ரோ. அது எப்படி சொல்கிறது, ஏன்னா எல்லா விஷயத்துலையுமே எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட கூட சரி, நம்ம ஏன்னா உங்கள் அண்ணன் நிறைய சுற்றின்னு இருக்கான், நிறைய எங்கள் அண்ணன் சுற்றுறானா, அவன் சுற்றினா நல்ல பசங்க தான் சுற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறது. வீட்டில் வந்து யாராச்சும் என்னை பற்றி என்ன தப்பாக பண்ணால் கூட அவன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டான், என்னை கூப்பிட்டு கேட்பாங்க. எங்கடா போனேன்? இங்கே தான் இருந்தேன், நான் எங்கே போனேன்? அதுமாரி வந்து உன்னை திட்டுறாங்க, யார் தெரிந்த என் இதில் திட்டினாங்கன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சப்போர்ட். எனக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட் எல்லாமே தங்கச்சி தான் ப்ரோ. ஆனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபேமிலிக்காக கிடைச்ச வேலையெல்லாம் உடலை வருத்திக்கிட்டு பண்ணுறீங்க இல்லையா? அப்போது தங்கச்சி என்ன சொல்லுவாங்க? அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்பா அம்மா என்னால் இருந்திருந்தாக்கா நீ வேலைக்கு போயிருப்பியா, நல்லா படிச்சிருப்பில்ல, காலேஜ்லேருந்து வந்திருக்க மாட்டேல வீட்டுக்கு, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்ம வேலை செய்கிற போகிற இடத்துல நம்ம நிறையா அவமானப்படுத்துவாங்க, நம்ம நிறையா அசிங்கங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போலாம் யோசிச்சிருக்கீங்களா, சே நம்ம படிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம்? அது நிறைய டைம் வந்துருக்கு ப்ரோ. இப்போது எப்படி சொல்கிறது, கல்லடிக்க போகிறப்ப கூட அப்படி தான். அந்த ஆலோ பிளாக் கல் எடுத்து மிஷினில் அடிக்கணும், டொம்முன்னு அடிக்கணும். அது இருக்கும், அந்த வண்டி தள்ளுறதுக்கு கொஞ்சம் அது தள்ளுறதுக்கு ஒரு உடம்பு பலம் வேணும். ஆமாம். ஆனால் என்னை வந்து நான் இப்படி அமுக்குவேன், அது என்ன தூக்கும், அதை அமுக்கிட்டு முட்டின்னு போய் தான் முட்டணும். அப்போல்லாம் யோசிப்பேன், நேரம் புக்கு பிடிக்க வேண்டிய கை இப்போ பாரு இது பிடிக்குது. ஆனால் அதையும் லோ பண்ணி தான் ப்ரோ செய்வேன். ஏன்னு கேட்டாக்கா அது தொழில் இல்லை, களத்தில் இறங்கியாச்சு. ஆமாம், அது கடவுள் மாதிரி. இந்த பாடல் மேலே எப்போ ஒரு ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? அப்பா நல்லா பாடுவார். இன்னும் சொல்லப்போனால் பெரியப்பா சித்தப்பா எல்லாருமே பாடுவாங்க, அண்ணன் எல்லாமே பாடுவாங்க. இது ஃபேமிலியாகவே வந்த ஒரு ஆமாம் ஒரு ஸ்ப்ரெட் ஆன மாதிரி. அந்த மாதிரி தான் அப்பாவை பார்த்து எனக்கு வந்துச்சு. ஆனால் நான் அது என்றைக்குமே வெளியே காட்டினதில்லை. காலேஜ் செகண்ட் இயர் அப்போது ஸ்டேஜில் பாடினேன். அப்போ பசங்களாம் என்கரேஜ் பண்ணி எனக்குன்னு தனியாக லிரிக் எழுதி, சூர்யா அண்ணன் இருக்காங்க வீட்டுக்கு அண்ணன்ட, நான் எரா கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். அப்போ வந்து அவர் நான் எரா கம்பெனியில் தொட்டி அந்த அழுக்கெல்லாம் இருக்கும்ல, அதை துடைக்கிறப்போ பாட்டு பாடினே துடைச்சிருந்தேன். இவர் கேட்டு வந்து யார் பாடுன்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் தானே பாடினேன். நீ பாடினியா? என்னடா சூப்பராக பாடுற பாடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட பாடி காட்டினேன். அவர் வந்து லிரிக் எழுத சொல்லி எனக்கு தெரியாது, ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பழக்கம். அவர் உடனே சென்னைக்கு இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்து ரெக்கார்டு பண்ணிட்டு வந்து லிரிக்கெல்லாம் எழுதி ரெக்கார்ட் பண்ணி ஒரு சாங் ஒன்று அப்லோட் பண்ணாங்க யூடியூப்பில். அங்கே தான் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிச்சது. ஆனால் இந்த டைமில் நான் வந்து அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லிக்கணும். பேட்டா பாய்ஸ் அவங்க பேர். ஓகே, அந்த குரூப் பேர் பேட்டா பாய்ஸ். சரிகமாப்பா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் ஆடிஷனுக்காக எடுக்கிறாங்க. அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, எப்படியோ கண்டுபிடிச்சி இதில் வந்து கலந்துக்கிட்டு செலக்ட் ஆகிட்டீங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு மொமெண்ட்டை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு? பயம் மெகாடிஷன் அப்பயும் பயம். இப்போ வரைக்கும் அந்த பயம் இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்ணி தான் பாடணும் மைக்கு பிடிக்கிறப்போ. ஆமாம், ஜட்ஜஸ் என்ன சொல்லிட்டுவாங்களோ ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த ஸ்டேஜை பற்றிலே பயம். ஆனால் இப்போ இது மாதிரிலாம் ஒரு மூமெண்ட் நடக்கிறப்போ அந்த பயம்லாம் பஞ்சா பறந்து போச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம மேலே போகணும், நம்மளோட எஃபர்ட்டை போடணும்.
அந்த ஒரு நம்பிக்கை வந்துடுது. ஏன்னா இப்போ யாரை கேட்டாலுமே சரண் அவரா கொஞ்சம் நல்லா பாடிட்டு இருக்காருப்பா, ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு கண்டஸ்டண்டாக இருக்காரு, ஃபைனல் வரைக்கும் போகக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோ அன்பு இருக்குண்ணா உங்களுக்கு, கண்டிப்பாக நீங்கள் போவீங்க, அவ்வளோ நல்லா பாடிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி மக்களோட அன்பு வரவேற்பு இதெல்லாம் கேட்கும் பொழுது எப்படி இருக்குது? ரொம்ப ஹாப்பிண்ணா. எனக்காக சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே நான் பெரிய நன்றி சொல்லணும். எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட்லாம் நான் ஊருக்கு போகிறப்ப அங்கே எங்கேயாச்சும் ஒரு வெளியூர் போயிட்டு வந்தாக்கா நம்மளை வந்து பார்க்குற பார்வை வந்து நார்மலாக தான் இருக்கும். இப்போ நான் எப்போ வருவான், இவனை எப்போ பார்க்கலான்னு எதிர்பார்ப்பாக இருக்காங்க. அது ஒரு பெரிய சேஞ்ச் ப்ரோ. எங்கே போனாலும் அண்ணா நீங்கள் தானே டிவியில் பாரு, நீங்கள் தானே, ஆமாம் நான் தான் அண்ணா, சூப்பராக பாருங்கண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே, கண்டிப்பாக ஃபைனல் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்குறப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கே போனாலும் ப்ரோ, இங்கே சென்னையிலே கூட சரி, எங்கேயாச்சும் போனால் பார்த்துட்டாக்கா எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ். மக்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரும் மேலே வர முடியாது. கண்டிப்பாக அந்த மக்கள் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட்டை தாண்டி பிரதீபண்ணா பாடல்களை அப்படியே பாடுறீங்க, பிரதீபண்ணா பாராட்டி உங்களுக்கு போடுறாரு, சந்தோஷ் நாராயணன் சார் வந்து ட்வீட் போடுறாரு, அதெல்லாம் எவ்வளோ ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணீங்க? எனக்கு அன்றைக்கி நைட்லாம் ஒரு 3 நாள் ஒரு வாரமாக நான் தூங்கவே இல்லைண்ணா. அந்த மெசேஜை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். உண்மையாக தான் நான் ஒரிஜினல் ஐடியா, ஆமாம் ப்ளூடிக் இருக்குது, பார்த்துட்டே இருக்கேன் எதனா வருமானு. அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் நோட் ஒன்று வந்துச்சு. ஓகே, சந்தோஷ் நாராயணன் சார், சரண் சூப்பராக பாருங்க, உங்கள் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்பர் சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் அக்கா இருக்காங்க, அவங்க தான் பேசினாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் சரண், கண்டிப்பாக நல்ல நியூஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நானும் நம்புகிறேன், நானும் வெயிட் பண்ணுறேன், ஒரு நல்ல செய்தி வரும்னு. சாங் ஏதாவது? அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, தேடி பார்த்தேனே காணோம் உன்ன, கண்ணாமூச்சிய வாணி வெளிய, தாயே உயிர் பிரிந்தாயே, என்ன தனியே தவிக்க விட்டாயே, இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேண்டும், நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா, நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய், தாயே என்மேல் உனக்கென்ன கோபம், கண்ணான கண்ணே என் தெய்வ பொன்னே, கண்ணில் தூசி நீ ஊத வேண்டும், ஐயோ ஏன் இந்த சாபம், எல்லாம் என்றோ நான் செய்த பாவம், பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்கின் துணையின்றி இருளானதே, உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா, தனிமை நிலையானதே, அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா எனக்காரு அம்மா. இன்னைக்கு உங்களை பார்த்து பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சினா, ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.